இதில் எனக்கு பாபா எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னா, இனிஷியலாக நான் வந்து புட்டபர்த்திக்கோ அவரோட தர்ஷன் போகும்போது ஒரு செமிக்னலையோ ஒரு செகண்டில் உங்களை பார்க்கும்போதே வந்து ஒரு 100 வார்த்தை 1000 வார்த்தை சொல்கிற மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியும். கோட் வேர்டு மாதிரி உள்ளே ரீச் ஆகும். நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தேவையில்லை. அவங்கள்ட்ட கிடைக்கிற ஒரு ஐ கான்டாக்ட் அண்ட் யூ டிகோட் இட். கரெக்ட். ஐ கான்டாக்ட் அதுதான் பாபா வந்து அடிக்கடி சொல்லுவார், ஐ ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் மதர் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் லவ். அது நீங்கள் ஏதாவது ஒரு யோசனையோடு போகும்போது அவரை பார்த்த உடனே அதுக்கான தீர்வு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அது வார்த்தைகள் மொழிகளை தாண்டி இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன். இதை ஆத்மாத்மான கம்யூனிகேஷன். இது எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய பார்த்த உடனே ஒரு அன்பு, அந்த வாத்சல்யம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு அன்பு பிரவாகம் எடுத்து வரும். அதுதான் அந்த உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, அனுமதி தேவையில்லை. இது வந்து என்னோட சோல் டு சோல் ஹார்ட். அது வந்து அது ஒரு வாட்டி பண்ணும்போது அதோட அனுபவம் வந்து ரொம்ப நம்பிக்கை கூட்டிகிட்டே வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு முக்கியமான பாபா டிவோட்டிகளுக்குள்ள வந்து ஒரு முக்கியமான நம்பிக்கை வந்து, இப்போ இது நமக்கு இன்றைக்கி நடக்குதுன்னா அது பாபாவோட அருளால் தான் நடக்குது. ஏதாவது வந்து தப்பாக போய் நடக்குது, நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னாலும் அது பாபா இல்லாமல் அது நடந்திருக்கான்றது தீர்ந்த நம்பிக்கை வந்துடும். ஏன்னா ரிப்பீட்டடாக அவங்க வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் அவருடைய செயல் தான். அதோட செயல் தான். ஆனால் இதில் முக்கியமான நான் என்ன கற்றுட்டேன்னா, அவர் எதுவுமே உனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கிராண்ட் பண்ணுறதும் வந்து ஒரு சாதாரணமாக கிராண்ட் பண்ணுறதில்ல. உன்னை ஒரு நல்ல மனுஷனா தெய்வ நிலைக்கு உன்னை கூட்டுட்டு போகிற ஒரு சாதாரண விஷயத்தில் எடுத்துகிட்டு போய்டுறார். இப்போ நம்ம வந்து யோகம் பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், கோயில்களுக்கு போகிறோம், யாகம் பண்ணுறோம். அந்த மாதிரி எவ்வளவோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்கும்போது உன்னோட வாழ்க்கையை எப்படி நடத்தணுன்றது அவரே நடத்தி அதுக்கு வேண்டிய சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு ஆன்மீகவாதிக்கு அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை உங்களுக்கே தெரியாமல் கொடுத்துருவோம்.